ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரோஸ் குக்கி தாங்க செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாவே ரோஸ் குக்கி இல்லாமல் இருக்காது. இது ஒரு பெஸ்ட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்னும் கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ பொடிச்ச சர்க்கரையை ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தண்ணி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம், ஆனால் தேங்காய் பால் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. மாவு இந்த லெவலில் இருக்கணுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா கோட் ஆகிட்டு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோல்டவை சுடு எண்ணெயில் வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வரும். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஃப் தான் டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விடுங்க, அப்படியே வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு கூட எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமாக ப்ரௌனிஷ் ஆகிடும். நீங்கள் கரெக்டான ஸ்டேஜுக்கு பார்த்து எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையான ரோஸ் குக்கி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது. இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.